பெண் தாய், பெண் சகோதரி, பெண் காதலி, பெண் மனைவி, சகல பரிமாணங்களையும் தாங்கி நிற்கிற பெண் யாவற்றுக்கும் மேல் அப்படின்னு பெண் மீதான ஒரு உரையாடல் அவசியம் தேவைப்படுகிறது. அதோ ஒரு ஆண் உயர்வு, பெண் தாழ்வுன்னு நீண்ட நெடுங்கால தப்பெண்ணங்கள் இருக்கிறது. பெண்ணை எளிதில் கடந்து செல்ல முடியும் என்கிற நீண்ட நெடுங்கால தவறான கருத்தியல் நிலவுகிற பூமி இந்த பூமி. பெண் யாவற்றுக்கும் மேல் என்று உயர்த்தி பிடிப்பது ஆணாக இருக்கும், ஆண் சமூகமாக இருக்கும். எனவே ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்கு நிகர் ஆண். ஒன்று உயர்வல்ல, ஒன்று தாழ்வல்ல. பெரியார் அதற்காக தான் குரல் எழுப்பினார். எனவே அந்த உரையாடல்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறது. புத்தகங்கள், கல்வி அதுக்குரிய கேள்விகளை உருவாக்கணும், அதுக்குரிய சிந்தனையை திறந்து விடணும். ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்கிற அரபு நாடுகளில் குற்றங்கள் குறையில, மனித மனங்கள் கலாச்சாரப்படணும். கல்வி அதற்கு பெரும் பங்காற்றும். எனவே கல்வியில் அது குறித்த ஒரு உரையாடல் அவசியப்படுகிறது. ஜாதி குறித்து, பெண்கள் குறித்து, இந்த ஒரு வன்கொடுமைகள் குறித்து. இதில் ஒவ்வொரு மனிதனும் விழிப்படைந்து அநீதிகளுக்கு எதிராக பெண் பாதுகாப்பாக, பெண்களின் பாதுகாப்பு அரணாக ஒரு ஆண்மகன் உயர்ந்து வரணும். பெண்ணை கேலி பொருளாகவோ எளிதில் கடந்து செல்கிற சிந்தனைகளோ ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடாது. அத்தகைய சமூக அறிவியல் பாடங்கள் தமிழ் மண்ணுக்கு தேவைப்படுகிறது. தனது வாழ்நாளில் நீண்ட நெடுங்காலமாக நமது முன்னோர்கள் இதைதான் வலியுறுத்தினார்கள். அது பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். கல்வியில் தான் ஒரு பெரும் மாறுதல் நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம திடமாக நம்பணும்.